அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதிமுகவுடைய ஒரு விஐபி களமிறங்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கிறோம். அதிமுக அப்படின்னு சொல்லும் போதே 4-5 ஃபேஸ் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஜெயலலிதா 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எக்கச்சக்க 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றது காலம் நமக்கு தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் குமாரபாளையம் தொகுதியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான பி தங்கமணி அவர்கள் களமிறங்குகிறார். திமுக நேரடியாக களமிறங்குகிறது. பாலு அவர்கள் போட்டியிடுகிறார். அண்ட் நாம் தமிழர் சார்பாக யுவராணியும், தாவேகா சார்பாக விஜயலட்சுமி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 2 முக்கிய கட்சிகளிலிருந்து ஆண்கள், மற்ற 2 முக்கிய கட்சிகளிலிருந்து பெண்கள் போட்டியிடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். எஸ் பார்த்தசாரதி சார், வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. இங்க உங்களுடைய நம்பர்ஸ் என்ன சொல்லுங்க? இங்க நம்முடைய நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இங்க வந்து திரு தங்கமணி அவர்கள் இதுக்கு முன்னாடி திருச்செங்கோடு தொகுதியில பாத்தீங்கன்னா அங்கேயும் அவர் ஒரு தடவை ஜெயிச்சிருக்கிறாரு. தங்கமணி அவர்கள் 2006ல வந்து வெறும் 116 வாக்குல தான் அவர் ஜெயிச்சாரு. ஆனா ஜெயிச்சாருங்கிறது தான் அங்க பாயிண்ட். 2006ல வந்து ஜெயலலிதா அவர்கள் கடும் எதிர்ப்பலை இருந்தது. அப்பவே வந்து அந்த எதிர்ப்புல நின்னவர் வந்து ஆனா மயிரிழையில் உயிர் பிழைத்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்பவுமே பாத்தீங்கன்னா 40% ஓட்டு வாங்கியிருக்காரு. 40.3% ஓட்டு. ஆமா, 2011ல 56% ஓட்டு, 56.59. 2016ல 55% ஓட்டு, 2021ல 49.92%. அப்படின்னா கிட்டத்தட்ட 50%. சோ 50%க்கு மேல வாங்கி கம்ஃபர்டபுளா ஜெயிக்கக்கூடிய தொகுதி இது அதிமுகவுக்கு. ஓகே, இல்ல இப்ப நீங்க 50% போது திமுக அதிமுகவுடைய ஒன் சைடட் கண்டெஸ்டா இருந்துச்சு. இப்ப தாவேகாண்டு ஒரு என்ட்ரி இருக்குது இல்ல, அது நீங்க எப்படி கடந்து முடியும்? நாம் தமிழர் அசால்ட்டா 8% வாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது யாருடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இது வந்து அநேகமா இது வந்து அதிமுக வாக்குகளை பிரிக்காது. கொங்கு பெல்ட்ல அதிமுக வாக்குகளை தாவேகாவோ இல்ல நாம் தமிழர் கட்சியோ பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இப்ப நம்ம கன்னியாகுமரி அந்த மாதிரி பெல்ட்ல எல்லாம் வேணா நாம் தமிழர் தாவேகாக்கு வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கும். சென்னை பெல்ட்ல கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கும். பிளஸ் வந்து இங்க வந்து எகெயின் சார் இது வந்து இந்த தொகுதியோட எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 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 சிறுபான்மையினரோ அந்த மாதிரி வந்து இங்க உங்களுக்கு தெரியும், இங்க எங்க சமுதாய வாக்குகள் யார் பயங்கர ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தெரியும். அப்படி பார்க்கும்போது இது அவங்க 2 பேருக்குள்ளதான் செட்டில் ஆயிருக்கு இந்த மேட்டர். சோ 3வது ஆளுகளுக்கு இங்க அவர்கள் வந்து ஒரு 50% ஓட்டு வாங்கிடுறாரு. திமுக வந்து ஒரு 40% ஓட்டு வாங்குனா தாவேகாவோ நாம் தமிழரோ டெபாசிட் வாங்குறது கூட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா 16% எல்லாம் நான் டிவிகேக்கு இந்த ஏரியால எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஈஸி வின் ஃபார் தங்கமணி தான் எடுத்துக்கலாம். ஈஸி வின் ஃபார் தங்கமணி. ஓகே நேர்களே, எஸ் தங்கமணி அவர்கள் எதிர்ப்பாளிகள் இருந்த காலத்திலேயே வந்து நேரோவான வின்னெல்லாம் வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு. 2006ல வந்து அவர் நேரோவான ஒரு 160+ ஓட்ஸ்ல ஜெயிச்ச வெற்றி வரலாறே சாட்சி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 2016 ஆகட்டும், அப்போ ஒரு பேலன்ஸ்டான எலெக்ஷன் டைம்லயும் மோர் தென் 50% ஓட். எஸ் 55% ஓட். அண்ட் 2021ல அதிமுகக்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான வீசிய அலையிலையும் கிட்டத்தட்ட 50% ஓட்டை வந்து டச் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ சாதகமான அலை வீசும் பட்சத்தில், ஏற்கனவே திமுக மீது இருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் வேலை செய்யும் பட்சத்தில் ஈஸியாக மோர் தென் 50% ஓட். இன்ஃபேக்ட் அவர் முன்னாடி வாங்கின 55% வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், இங்கே கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஓட்ஸ் வந்து திமுகவும் அதிமுகவும் பிரித்து கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இங்க நாம் தமிழரோ தாவேகாவோ டெபாசிட் வாங்குவதற்கான இடமே இல்லை அப்படின்றதான் பேச்சாக இருக்கிறது. ஸோ குமாரபாளையம் அதிமுக தங்கமணி அவர்கள் வெல்வார் அப்படின்றதான் நம்மளுடைய அனாலிசிஸாக இருக்கிறது. நன்றி சார், மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம்.